ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கலியுகம், அதில் தான் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சொந்தமாக சொத்தா எது வேணும்னு கேட்டால் சொத்து தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணமா பாசமா எது வேணும் அப்படின்னு கேட்டால் பணம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. இது தாங்க கலியுகம். இங்கே இப்படித்தான் நடக்கும். இது நிதர்சனமான உண்மைங்க. ஆனாலும் இந்த கலியுகத்திலும் பாசமும் உறவுகளும் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசியில் பிறந்தவங்க. நிச்சயமாக பல பேர் அப்படி இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க இப்படியும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜென்மத்தில் கேது, அதுவும் வருடம் முழுவதும் முழுமையாக இருக்க போகிறார். ராகு கொடுக்கின்ற கிரகம்னு சொன்னா கேது கெடுக்கின்ற கிரகம்ங்க. அதனால தான் கேது வந்தாலே கெடுபலன்கள் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கெடுபலனை விட 5 விதமான வழிகளில் உங்களுக்கு பணத்தினையும் பாசத்தினையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். கேது கூட உங்களுக்கு நல்லது செய்யுங்க, பணத்தினை கொடுக்கும். எந்த வழியில் தெரிந்து கொள்ள பதிவினை முழுமையாக பாருங்க. ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலில் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக பதிவிட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு வக்ர நிவர்த்தி பலன்கள், சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் என பல பதிவு செஞ்சுருக்கோம். பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கன்னிராசி பிளேலிஸ்டில் இருந்தும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம். இப்படிப்பட்ட பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்த அக்டோபர் மாதம் கேது பெயர்ச்சியாகி உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வந்தாருங்க. 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கார். இந்த நிலைப்பாடு 2024 மாறப்போவதில்லை. ஏன்னா இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே உங்கள் ராசியில் தான் கேது இருக்க போகிறார். ஞானக்காரகன், மோட்சக்காரகன்னு சொல்லுவாங்க இந்த கேது பகவானை. ஞானம் மோட்சம் தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டார்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அனுபவத்தில் கேதுவின் பலன்கள்ல எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேது பகவான் 5 விதமான நன்மைகளை யோகங்களை கொடுப்பதில் தடை செய்ய மாட்டாருங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன? முதல்ல, குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இராணுவம், வெளிநாட்டு வேலை, வேறு மாநிலத்தில் வேலை செய்கிறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த விஷயங்கள் யோகமாக இருக்கும். இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நன்மை நடக்குங்க. அடுத்ததா 2ஆவதா பார்த்தோம்னா, தாய் வழி சொத்து, பாட்டி வழி சொத்து, பூர்வீக சொத்து, இந்த விஷயங்களில் உங்களுக்கு தகராறு பிரச்சனை இருக்குது. பல வருஷமாக அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு உங்களுடைய கைக்கு வருவதற்கு கேது பகவான் சாதகமாக இருப்பாருங்க. 3ஆவதாக பார்த்தோம்னா, சித்த மருத்துவம், அலோபதி, ஹோமியோபதி போன்ற மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு, வேலை, தொழில், இந்த 3 விஷயத்திலும் கொடிகட்டி பறக்க வைப்பாருங்க கேது பகவான். 4ஆவதாக பார்த்தோம்னா, மறைமுக வேலை தொழில் செய்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் ட்ரேடிங், புதையல், லாட்ரி, இந்த மாதிரி விஷயத்தில் அதிர்ஷ்டத்தை தருவாருங்க. அது மட்டுமல்ல, சில இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட யோகமான காலகட்டமாக இருக்குங்க. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள், புதையல் போன்ற விஷயங்கள்லேருந்து புதையல், அதிர்ஷ்டம் என எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போறாரு இந்த கேது பகவான். அதுபோல உங்களுக்கு தூரத்து சொந்தம் அல்லது உங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு நபருடைய மரணம், அந்த மரணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொன், பொருள், மண், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வருஷம், இந்த 2024 அது உங்களுக்கு கிடைச்சிடுங்க. 5ஆவதாக பார்த்தோம்னா, ஆன்மீகம், சேவை, மத வழிபாடு,
கோவில், ஆன்மீகம் இவற்றை அடிப்படையாக கொண்ட வேலை, தொழில் மற்றும் சேவை நிறுவனத்தில் பணியாற்றுறவங்க, ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி, எதிர்பாராத கௌரவம், பட்டம் என உங்களுக்குன்னு ஒரு இடத்தினை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த கேது பகவான். அப்படி ஒரு அடையாளம் உங்களுக்கு உருவாகிடுங்க. இது இந்த 2024ஆம் வருடம் நடக்கும். இந்த 5 விஷயங்கள்லையும் எதிர்பாராத நன்மைகள் கேது மூலமாக நடக்கும். அப்போ இந்த 5 வழிகளில் கேது உங்களுக்கு நல்லது செய்வார். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் கேது பகவான் தரக்கூடிய 5 யோக பலன்கள் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது, எப்போ கிடைக்க போகுது என்பது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.